முக்கிய செய்தி கிராண்ட் செஸ் டூர் 2026 போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவிற்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அன்பழகன். அன்பழகன், வணக்கம். பிரக்ஞானந்தாவிற்கு முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கும் வாழ்த்து செய்தியில் அவர் குறிப்பிட்டிருக்கும் கருத்துக்கள் என்ன? வணக்கம் கனகதாரா. அமெரிக்காவில் செயின்ட் லூயிஸ் நடைபெற்ற கிராண்ட் செஸ் டூர் 2026 போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ள தமிழ்நாட்டின் இளம் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளதாக முதல்வர் தெரிவித்துள்ளார். அதே போல உலகின் தலைச்சிறந்த வீரர்களுடன் நடைபெற்ற போட்டிகளில் அபாரமான மன உறுதியுடனும் மதிநுட்பத்துடனும் விளையாடி சாம்பியன் பட்டத்தை வென்றிருப்பது அவரது அசாதாரண ஆற்றலுக்கும் விடாமுயற்சிக்கும் கிடைத்த அங்கீகாரமாகும் என்பதையும் பதிவு பண்ணியிருக்காரு. அதே போல இந்த மகத்தான வெற்றி இளம் தலைமுறையினருக்கு புதிய நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் அளிப்பதோடு தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்த்துள்ளது. உலக அரங்கில் மேலும் பல சாதனைகளை படைக்க திரு பிரக்ஞானந்தா அவர்களை மனதார வாழ்த்துகிறேன் என்று முதல்வர் அவர்கள் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கார். ஏன்னா ஏற்கனவே முதல்வர் அவர்கள் அந்த பிரக்ஞானந்தாவை தலைமைச் செயலகத்துக்கு அழைத்து அவருக்கு ரொக்கப்பரிசு அளித்ததோடு அவருடன் செஸ் விளையாடும் கூட வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். இந்த மீண்டும் அவர் இந்த கலந்து கொண்ட அமெரிக்காவில் கலந்து கொண்ட அந்த போட்டியில் வெற்றி பெற்றது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தான் தெரிகிறது. என்றால் தொடர்ந்து விளையாட்டுத்துறைக்கு தமிழக அரசு முக்கியத்துவம் கொடுத்துட்டது. அதே போல செஸ் விளையாட்டிலும் குறிப்பாக முதல்வர் அவர்கள் பிரக்ஞானந்தா விளையாடினார். ஆனால் இந்த பதிவு என்பது ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படும் என்ற சந்தேகம் இல்லை. என்றால் சமூக வலைதளத்தை பதிவு பொறுத்த வரைக்கும் அவர் கூறியிருப்பது அதாவது 2026 போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனை படைத்துள்ள இளம் கிராண்ட் மாஸ்டர் மனவாத வார்த்தைகளை தெரிவித்து சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நம்ம சொன்னது போல தலைச்சிறந்த வீரர்கள் நடைபெற்ற போட்டிகளில் அபாரமான மன உறுதியுடனும் மதிநுட்பத்துடன் விளையாடி சாம்பியன் பட்டத்தை வென்றிருப்பது அவர் அசாதாரண ஆற்றலுக்கும் விடாமுயற்சிக்கும் கிடைத்த அங்கீகாரம் சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த வெற்றி இளம் தலைமுறையினருக்கு புதிய நம்பிக்கையும் உத்வேகத்தையும் அளிப்பதோடு தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்த்துள்ளது. உலக அரங்கில் மேலும் பல சாதனைகளை படைக்க பிரக்ஞானந்தா வாழ்த்துவதாக சொல்லியிருக்கார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பழகன்.